விவசாய மக்களுக்கு வணக்கம். இன்று நாம் நெல் விவசாயத்தில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய குலை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்ட் மற்றும் இலைப்புலி நோய்கள் அடியோட குணமாகறதுக்கு ஒரு நவீன மருந்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் ப்ரோபின் 54.2% ப்ளஸ் ட்ரைகோசோல் 15% WP. இது ஒரு பூஞ்சான் கொல்லி ஃபங்கிசைடு. இது நோயை தடுப்பது மட்டும் இல்லாமல் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறதுல ஒரு சிறந்த பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது. இந்த மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், ஓகேங்களா, எவ்வளோ டோசேஜ் நம்ம பயன்படுத்தணும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எந்த மருந்து கூட கலந்து அடிக்கலாம், எந்த மருந்து கூட கலந்து அடிக்கக்கூடாது, எந்த நேரத்தில் இதை அடிக்கணும், எந்த நேரத்தில் இதை அடிக்கக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல இந்த ட்ரைசோல் இது 1970களோட இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகாக 1979 எலிலிலி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் முதல்ல அந்த குலை நோய்க்கு கண்டுபிடிச்சி இதை ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மருந்து ப்ரோபனோப் அப்படிங்கிறது இது 1960களில் பேயர் நிறுவனத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. இப்போ இந்த ரெண்டு மருந்துகளையும் இணைச்சி கூட்டு மருந்தாக சந்தையில் பெரிய நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எதிர்ப்பு திறன், அதாவது ரெசிஸ்டன்ஸ். ஒரு சில மருந்துகள் நீங்கள் அடித்து அதுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிடும், அதை தாங்கி வளரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வந்துடும். பட் இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த ரெசிஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை தடவை நீங்கள் அடித்தாலும் ஏற்படாது. அண்ட் இது 1 இல்லை 2 டோசேஜ்லேயே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இது எப்படி செயல்படுகிறது, மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது, இந்த மருந்தில் 2 முக்கிய பொருட்கள் உள்ளது. ஒன்று ப்ரொபோசின் என்பது ஒரு தொடு பூஞ்சான் கொல்லி, கான்டாக்ட் ஃபங்கிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பயிர் மேலே பட்ட உடனே ஒரு கவசம் போல் செயல்பட்டு நோய் கிருமிகள் உள்ளே போகாத, நுழைய முடியாமல் தடுத்து, அது மட்டும் இல்லாமல் இதில் துந்தகம்னு சொல்லக்கூடிய ஜிங்க் உள்ளது. அதனால் பயிருக்கு நல்ல பச்சை நிறத்தை ஆரோக்கியமாக கொடுக்கும். ஓகேவா. இரண்டாவது ட்ரைஇசோஜோல் என்பது ஒரு ஊடுருவி சொல்லக்கூடிய சிஸ்டமிக் மருந்து. இது பயிர் உள்ளே சென்று ஏற்கனவே தாக்கி உள்ள குலை நோய்களை குணப்படுத்துது. இது 2 கலவை நோய்களையும் தடுக்கும். அப்படிங்கிறதுனால ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ், அதாவது மேலே படுறதையும் கண்ட்ரோல் பண்ணிவிடும், ஆல்ரெடி டிசீஸ் அஃபெக்ட் ஆனதையும் பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிடும். அப்படிங்கிறதுனால தான் விவசாயிகள்கிட்ட இது பெரும் ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒர்க் ஆகி அதிகமான விவசாயிகள் எதிர்பார்த்து இந்த மருந்து அப்படிங்கிறத ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க. ஓகேவா. இதை எந்த பயிர்களுக்கு, என்ன பயிர்களுக்கு, எந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கிய பயிர், இது பிரதானமான பயிர் அப்படின்னா நெல் பயிருக்கு தான் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இது கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது லீஃப் பிளாஸ்ட் அண்ட் நெக் பிளாஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா நெல் குலை நோய் அண்ட் தண்டு நோய், அந்த உடஞ்சி விழுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கும், ப்ரௌன் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இலைப்புலி நோய்களுக்கும், கிரைன் டிஸ்லோகேஷன், தானியங்களோட நிறங்கள் மாறுபடுதல் இருக்கு இல்லையா, அதற்காகவும் இதை பயன்படுத்தக்கூடியது. அடுத்ததாக இதை பயன்படுத்தக்கூடிய அளவுகள் என்னென்ன, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் முதல் 600 கிராம் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ 15 லிட்டர் டேங்க் இருந்தால் அதில் 40 to 45 கிராம் வரைக்கும் நம்ம மருந்தை சேர்த்து நன்றாக கலந்து தெளிக்கணும். குறிப்பாக நோய் வருவதற்கு முன்பே ஒரு முறை கதிர் வரும் சமயத்தில், அதாவது பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த டைமில் நம்ம ஒரு தடவை தெளிச்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது வராது. ஸோ முன்கூட்டியே கவனித்து நம்ம இந்த மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும். இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது நெற்பயிரோட எல்லா பகுதியிலையும் படுற மாரி தான் நம்ம அடிக்கணும். சும்மா மேம்போக்காக அடிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா பகுதிகளிலையும் இந்த மருந்து பட்டால் தான் ஒர்க்கிங் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஒருவேளை மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சாரல் வர மாரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸ்டிக்கிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, அதை ஒட்டும் திரவம், ஒட்டும் பசை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ரிசல்ட்டுங்கிறது நல்லாயிருக்கும். இந்த ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டெக்னிக்கலில் வரக்கூடிய மருந்துகள் பிராண்ட் என்னன்னா பேயர் கிராப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோரி அப்படிங்கிற ஒரு பெயரில் பிராண்ட் நேமில் வரும். விலை தோராயமாக 850 950 980 வரைக்கும் இருக்கும் 1/2 கிலோவுடைய விலை. அடுத்தது லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது 700 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. அதில் வாங்கி அடிச்சுக்கலாம். இது எது கூடலாம் கலக்கலாம், எது கூடலாம் கலக்கக்கூடாது அப்படின்னா பெரும்பாலான பூச்சிக்கொல்லிகளுடன் கலக்கலாம். உதாரணமாக கிளென்த்ரோபோல், ஃப்ளம்டோபைன் இது மாதிரியான இது கூட கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகள், அதாவது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்ன்னு இருக்க சொல்லக்கூடிய இந்த டானிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்தன்மை மற்றும் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய இந்த மருந்துகளுடைய இதை சுத்தமாக கலக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கிய விஷயம். ஸோ இது அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து நம்ம அறுவடை அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 21 நாளில் இருந்து 31 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம அறுவடை அப்படிங்கிறத பண்ணணும்.
அதற்கு முன்னாடி அறுவடை அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நியூஸில் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அதிகமாக இன்சியேட் பெஸ்டிசைட்ஸோட கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்ததெல்லாம் இருக்குது. நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு 21 நாள் 31 நாள் கழித்து நீங்கள் அறுவடை பண்ணி அனுப்பும் போது அதோட தாக்கம்ங்கிறது குறைஞ்சிரும். ஓகேவா? வீடியோ பார்க்கலாம் நண்பர்கள், நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.